நேற்று எங்கள் வீட்டில் சண்டைனா சண்டை அப்படி ஒரு சண்டைங்க. என்ன சண்டைன்னு சொல்கிறேன் கேளுங்க நல்லா விவரமா. அதாவது என் மாமியார் வீட்டில் ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சுருக்குங்க. ஆடு வச்சுருக்கு, கோழி வச்சுருக்கு, எல்லாம் வச்சுருக்கு. நகரமாக இருந்தால் கூட எல்லாம் வளர்க்குது பார்த்துக்கங்க. சரின்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற கோழியை வந்து எங்கள் நாத்தனாமாருங்க வீட்டில் இருந்து அங்கே ஊரில் வந்து வந்திருக்காங்க. மக உரிசுன்னு வந்திருக்காங்கன்னு கோழி அடிச்சிச்சுங்க. எங்கள் மாமியார் கோழி அடித்து குழம்பு வச்சுச்சு. குழம்பு வச்சது மாமியார் இது மகளுக்கு மக உரிசுனுக்கு மட்டும் போட்டால் போதுமாங்க. மாய வீட்டுக்கு கொடுக்குறோம்லங்க, வரிசையாக இருக்குது எங்கள் வீடு. அதாவது முதல்ல எங்கள் மாமியார் வீடு, அப்புறம் எங்கள் மச்சான் வீடு, அப்புறம் என் வீடு, அப்படி இருக்குது. இப்போ மக வீடு வந்திருக்காங்கன்னு கோழி அடித்து குழம்பு வச்சது எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணுமா வேணாமா? கொடுத்துச்சு. கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஒரு சின்னோன்னு கிண்ணத்தில் அவங்க மயனுக்கு மட்டும் ஊற்றி கொடுத்துச்சுங்க. நானும் என்னப்பா அது முடுக்கோடு குழம்பு கொடுத்துருக்கு, கரெக்டாக அவர் இப்போ 2 மணிக்கு வர போகிறான்னு 1 மணிக்கு வந்து அதை ஊற்றி கொடுத்துங்க. நான் போய் அந்த குழம்பு லேசாக குடிச்சு பார்த்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஐயோ எச்சி ஊறுது எனக்கு. நான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாப்புல நம்ம புரிச்சு சாப்பிட்டு வேலைக்கு போன மனுஷன் அப்படின்ட்டே நான் அதை எச்சி ஒழுக பார்த்துட்டு வச்சுருக்கேங்க. அவர் வந்து ஊற்றி சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கல. சோறு கொஞ்சமாச்சும் வைக்கக்கூடாது, அதுவும் வைக்கல. எங்கள் அம்மா இப்படி தான் குடித்தா எதுவும் கேட்கல. எங்கள் அம்மா குடிச்சான்னு ஊற்றி சாப்பிட்டு போயிட்டார். மயனுக்கு மட்டும் கறி குழம்பு கொடுத்தா மருமக பிள்ளைகள்லாம் இருக்குது இல்லை, அதுக்குள்ள என்ன செய்யுதுன்னு யோசிக்கல. அப்புறம் எனக்கு கடுப்புடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு கொண்டுடுச்சு, ஏமா இப்படி என் மாமியார் பண்ணிக்கிட்டு இருக்கு, எனக்கு உடனே ஒரு கோழி வேணும்னே. எங்கள் அம்மா கிராமத்தில் இருக்கிறதுல இப்போ மாமியார் வீட்டில் சண்டை அது வேணும் இது வேணும் மட்டும் தாய் வீட்டில் இருக்கிறவங்கள உடனே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்தா கொண்டுட்டு வரேன் அப்படின்னு ஒரு கோழியை கொண்டு வந்து கொடுத்துருங்க. கோழி நல்லா பழுக ஆரம்பிச்சிருச்சு. சம்மந்தார வீட்டில் கோழியை ஆடை வாங்கினா அப்படி பழுகுமா, நல்லா பழுக ஆரம்பிச்சு. எனக்கு நல்லா பெருசாக பழகி நிறைய கோழி வந்துருச்சு. இப்போ என் மாமியார் வீட்டில் இருக்க கோழி பூரா கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை போடுது. அதுவே அடகாச்சுன்னா பூரா கூமுட்டையாக போயிடுது. அப்படி தூக்கி போட்டு பூரா ராசியம் ஓங்கிட்ட வந்துருச்சுன்னு புலம்பிக்கிட்டே அடைஞ்சுங்க. இது என்ன வம்பா இருக்குது, நீங்கள் கோழி குழம்பு கொடுக்க மாட்டேன்டி, அதனால எங்கள் அம்மாட்ட கோழியை வாங்கி நான் குழம்பு இது வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நான் இனிமேல் அடிச்சிடுச்சு நான் திம்பில்ல அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. இதில் என்னடாண்டா 2 நாளைக்கு முன்னாடி கோழியை முட்டை அடகு வச்சுருந்தேங்க. அடை வச்ச முட்டையை வந்து திடீர்னு போய் பார்க்குறேன், முட்டையை ஒன்றையுமே காணா. என்னடாப்பா ஒத்த முட்டையை காணா, என்னடா இங்கே வச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்லுது எங்கள் மாமியார், நான் தான் எடுத்துகிட்டு போயிட்டேன், என் கோழி அடை வைக்கிறது ஊரம் பூமுட்டையாக போகுது, உனக்கு வந்துருச்சு ராசி, அதனால் எல்லா முட்டையும் நான் எடுத்துகிட்டு இங்கே வருங்க, ஏன் முட்டை எதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சொல்லிச்சு, ஏன் மய விட்டு முட்டை அப்படின்னு, அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் கோழி அப்படின்ட்டு. அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் என் மயனுக்கு தான் கொடுத்தாங்க, இது என் மய விட்டு எனக்கு எடுக்க உரிமை இருக்குன்றுச்சு. இங்கே வர்ற அந்த கிளடி பண்ணுற வேலையை இப்போ முட்டைக்காக பட்டினா அசிங்கமாக இருக்குது. ஏன் புருஷனே என்னையே வெளுத்து போடுவார். இன்னும் என்ன பண்ணுறது யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். உட்காந்து தாயை விளையாடிக்கிட்டு இருந்தேன். அவங்க கோழி என் பக்கத்தில் வந்து இருந்துச்சு. ஒரே அமுக்கு அமுக்கி அப்படியே மச்சாமட்டை கொடுத்து நான் அறுக்க மாட்டேங்க. கோழி அறுத்து வெட்டி இழுத்துன்னா அது சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதனால என் மச்சாமட்டை கொடுத்து அறுக்க அவங்க குறன்னு அறுத்து கொடுத்துட்டா. நான் குறன்னு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஆடை கட்டிக்கிட்டு போய்கிட்டு என் கோழியை கடமை நாய் பிடிச்சான்னு தெரியல குறைச்சிக்கிட்டு தெரியுது. நான் அதுக்கு முன்னையே கறியை திண்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. திண்டுக்கிட்டே என் மச்சான் முன்னாடியே பாத்திர பதறி உள்ள ஓடிண்டா.